லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம். ஒற்றை பெற்றோரால் வழிநடத்தப்படும் குடும்பங்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்துது அறிவுரை மடலில் குடும்ப வாழ்வில் நிலவும் அன்பு குறித்து தன் கருத்துக்களை பகிர்ந்துள்ளதை இவ்வாண்டின் மகிழ்வின் மந்திரம் நிகழ்ச்சி வழியாக கேட்டு வருகிறோம். இத்திருத்துது அறிவுரை மடலில் சில மேய்ப்புப் பணி கண்ணோட்டங்கள் என்ற 6ஆம் பிரிவின் கீழ் திருமண உறவிலும் குடும்பங்களிலும் நிலவும் சில சிக்கலான சூழல்கள் பற்றி 6 பத்திகளில் விளக்கியுள்ளதை அண்மைய நாட்களில் கேட்டு வருகிறோம். கிறிஸ்துவ சபைகளை சேர்ந்த தம்பதியர் திருநற்கரணையை பகிர்வது, கத்தோலிக்கர் ஒருவர் மற்ற மதத்தவரை திருமணம் செய்து கொள்ளும் போது உருவாகும் சிக்கல்கள், ஒரே பாலின ஈர்ப்பு, ஒற்றை பெற்றோரை கொண்ட குடும்பங்கள் என்பவை பற்றி தன் கருத்துக்களை இந்த 6 பத்திகளில் பகிர்ந்துள்ள திருத்தந்தை அதன் இறுதி 2 பத்திகளில் கூறியுள்ள கருத்துக்களின் சுருக்கம் இதோ. தம்பதியருள் ஒருவர் குடும்பத்தின் அங்கத்தினராக தொடர மறுக்கும்போது ஒற்றை பெற்றோரால் வழிநடத்தப்படும் குடும்பங்கள் உருவாகின்றன. வன்முறை சுழல்களில் பெற்றோருள் ஒருவர் குழந்தைகளுடன் தப்பிச் செல்லுதல், தம்பதியருள் ஒருவரின் மரணம், தம்பதியருள் ஒருவர் குடும்பத்தை கைவிடுவது உட்பட இன்னும் பல்வேறு சூழல்களில் ஒற்றை பெற்றோர் எனும் நிலை உருவாகின்றது. எத்தகைய சூழலில் ஒற்றை பெற்றோர் நிலை உருவானாலும் அவர்கள் கிறிஸ்தவ சமூகத்தின் குடும்பங்களாலும் பங்குத்தள மேய்ப்புப் பணி அமைப்புகளாலும் தேவையான உதவிகளை பெற வழிவகை செய்யப்பட வேண்டும். இவர்கள் பல வேளைகளில் பொருளாதார சிரமங்கள், வேலை வாய்ப்பின்மைகள், குழந்தைகளுக்கு ஆதரவின்மை, உறைவிடமின்மை என பல்வேறு துயர்களை சந்திக்கின்றனர். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. வழித்துணையாய் வரும் திருச்சட்டம். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் குறித்து மறைக்கல்வி தொடர் ஒன்றை புதன் மறைக்கல்வி உரைகளில் வழங்கி வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வாரம் புனித பவுல் கூறியுள்ள வழித்துணையாய் வரும் திருச்சட்டம் என்ற வார்த்தைகளை மையமாக வைத்து தன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். முதலில் புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலின் 3ஆம் பிரிவிலிருந்து ஒரு பகுதி பல்வேறு மொழிகளில் வாசிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து திருத்தந்தையின் சிந்தனை பகிர்வு ஆரம்பமானது. San Paolo, innamorato di Gesù Cristo e che aveva capito bene cosa fosse la salvezza, ci ha insegnato che i figli della promessa, cioè tutti noi giustificati da Gesù Cristo, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவில் கொண்ட விசுவாசத்தால் வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகளாகிய நாம் மோசேயின் சட்டத்தால் கட்டுண்டவர்கள் அல்ல, மாறாக நற்செய்தியின் விடுதலை தரும் வாழ்க்கை முறையை வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்கின்றார் புனித பவுல். சட்டம் எப்போதும் நடைமுறையில் உள்ளது. அப்படியானால் கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் புனித பவுல் என்ன சொல்ல வருகின்றார் என நோக்குவோம். சட்டத்தை ஒரு வழித்துணை என்கின்றார் அவர். இந்த உருவகத்தை நன்முறையில் புரிந்து கொள்ள முயல்வோம். மீட்பின் ஆதாரமாக இருக்கும் கிறிஸ்துவில் நம் விசுவாசத்தை தூண்ட இயேசுவின் இறப்பு மற்றும் உயிர்ப்பு குறித்து போதித்தார் புனித பவுல். ஆகவே இயேசுவின் மீது நாம் கொண்ட விசுவாசத்திற்கு முன், விசுவாசத்திற்கு பின் என இரு வாழ்வு இருப்பது போல் சட்டத்தை கடைபிடிப்பதிலும் உள்ளது. முதல் வரலாறு சட்டத்திற்கு கீழானதாகவும், 2வது வருவது தூய ஆவியாரை பின்பற்றி வாழ்வதாகவும் உள்ளது. முதலில் அடிமை நிலையில், அதாவது பாவத்தின் அடிமையாக வாழ்ந்த நாம் காலப்போக்கில் நம் பாவங்கள் குறித்து உணர்ந்து
புதிய விசுவாச வாழ்வை துவக்கினோம். நாம் நமது ஊன் இயல்பின்படி வாழ்ந்தபோது சட்டத்தை ஒரு வாய்ப்பாக்கிக் கொண்டு பாவ இச்சைகள் நம்முடைய உறுப்புகளில் செயலாற்றின. அதனால் விளைந்த பயன் சாவு. ஆனால் இப்பொழுது நம்மை ஒடுக்கி வைத்திருந்த சட்டத்தை பொறுத்த மட்டில் நாம் இறந்து விட்டதால் அச்சட்டத்தினின்று விடுதலை பெற்றோம் என ரோமையருக்கு எழுதிய திருமடலில் உரைக்கும் புனித பவுல், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடலில் பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே என்றும் எடுத்துரைத்துள்ளார். சட்டத்தை வழித்துணை என்று புனித பவுல் குறிப்பிடுவதை இஸ்ரேலரின் வரலாற்றில் சட்டம் எவ்விதம் பங்காற்றியது என்பதை உற்று நோக்கும்போது புரிந்து கொள்ள முடிகின்றது. தோரா எனப்படும் மோசேயின் இறைநீதி தொகுதி என்பது இறைவன் தன் மக்கள் மீது காட்டிய பெருந்தன்மையாகும். இது பல்வேறு கட்டுப்பாடுகளைக் கொண்டிருந்தாலும் மக்களின் கல்விக்கும் பாதுகாப்பிற்கும் நன்னெறி வாழ்வுக்கும் உதவியுள்ளது. Riferirsi alla legge in questi termini permette a San Paolo di chiarificare la funzione da essa svolta nella storia di Israele. La Torah, cioè la legge, era stata un atto di magnanimità. சட்டத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நிலையை விளக்க சிறுவர் நிலையை ஒப்பிட்டுக் கூறும் புனித பவுல், தந்தையின் சொத்து அனைத்துக்கும் உரிமையுடையோர் சிறுவராயிருக்கும் வரை அவர்களுக்கும் அடிமைகளுக்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. தந்தை குறித்த நாள் வரும் வரை அவர்கள் மேற்பார்வையாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறே நாமும் சிறுவர்களாயிருந்தபோது உலகின் பஞ்சபூதங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம் என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமடலில் குறிப்பிடுகின்றார். அனைத்து சட்டங்களும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வருவதில்லை. ஓரளவு வயது வந்தவுடன் அங்கு சுதந்திர முடிவெடுக்கும் உரிமை கிடைக்கின்றது. அதுபோல் விசுவாசத்தை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது அங்கு நமக்கு அதுவரை வழித்துணையாக வந்த சட்டம் மறைந்து புதியதொரு வழிகாட்டுதல் கிட்டுகின்றது. சட்டத்தின் மீதான மதிப்பு குறித்த கல்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் அது சரியான முறையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லையெனில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு தவறான பாதையில் நடைபோடுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. நாம் இன்னும் கட்டளைகளின்படி வாழும் ஒரு நிலையில் தொடர்ந்து உள்ளோமா, அல்லது இறை குழந்தைகளுக்குரிய அருளை பெற்றவர்களாக அன்பின் வாழ்வை நடத்துகின்றோமா என்பது குறித்து சிந்திப்போம். இவ்வாறு தன் புதன் மறைக்கல்வி உரையை வழங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அனைவருக்கும் தன் அப்போஸ்தலிக்க ஆசீரையும் வழங்கினார். Domine Hoviscum, et con spiritu tuo, sit nomen Domini benedictum, ex hoc nunc et usque in saeculum, aiutorium nostrum in nomine Domini. qui fece caelum et terram. Benedicat vos, omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திருத்தந்தையர் வரலாறு. புனித திருத்தந்தை 9ஆம் லியோ. திருத்தந்தை 9ஆம் லியோ 1049ஆம் ஆண்டு திரு அவையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் திரு அவையின் 152வது திருத்தந்தை. இந்த திருத்தந்தை ஒரு புனிதர். திரு அவை வரலாற்றில் 109வது திருத்தந்தையாக இருந்த 3ஆம் ஏட்ரியனுக்கு பின்னர் 40 திருத்தந்தையர்களை தாண்டி இந்த திருத்தந்தையே புனிதராக அறிவிக்கப்பட்டுள்ளார். 885ஆம் ஆண்டுக்கு பின் 1049ஆம் ஆண்டு, அதாவது 64 ஆண்டுகள் திரு அவையை வழிநடத்திய 40 திருத்தந்தையர்களும் புனிதர்களாக அறிவிக்கப்படாத நிலையில் இவர் ஒருவர் மட்டுமே புனிதர் என அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவரின் குடும்ப அங்கத்தினர்கள் அரசர்களாகவும் புனிதர்களாகவும் ஆகியுள்ளனர். இவர் இளம் வயதிலேயே மிகுந்த அறிவாளியாக இருந்தார். இவரை குறித்து நிறைய கதைகள் உள்ளன. இளம் வயதிலேயே படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்த இவருக்கு ஒருமுறை இவரது தாய் ஒரு அழகான புத்தகத்தை வாங்கி பரிசளிக்க, அன்றிலிருந்து இவர் வேறு எந்த புத்தகத்தையும் வாசிக்கவில்லை. காரணம் யாருக்கும் புரியவில்லை. ஆனால் பின்னர்தான் தெரிந்தது, அது ஒரு துறவு மடத்திலிருந்து யாராலோ திருடப்பட்டு இவர் தாய்க்கு விற்கப்பட்ட புத்தகம் என்று. அந்த புத்தகத்தை உடைமையாளரிடம் ஒப்படைத்த பின் 9ஆம் லியோவால் தெளிவாக எதையும் வாசிக்க முடிந்ததாம். இன்னொரு நிகழ்வையும் இவர் வாழ்வில் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நாள் இரவில் இவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத விலங்கு ஒன்று இவரை தாக்கி மிகவும் காயப்படுத்தியதாம்.
பல நாட்கள் இவர் இதனால் படுக்கையிலேயே மரணப் போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. இவ்வேளையில் புனித பெனடிக்ட் இவருக்கு காட்சி கொடுத்து இவர் காயங்களை சிலுவையால் தொட்டு குணப்படுத்தினார். இந்நிகழ்வு புனித 9ஆம் லியோவாலேயே அவரின் நண்பர்களிடம் பிற்காலத்தில் சொல்லப்பட்டது. 1024 அதாவது நம் திருத்தந்தை 9ஆம் லியோவுக்கு 22 வயது இருக்கும்போது அவரின் நெருங்கிய உறவினரான கோன்ராட் பேரரசரானார். ஏனைய உறவினர்கள் லியோவை அரசவையில் அருள்பணியாளராக பணிபுரிய அனுப்பி வைத்தனர். ஆனால் டோல் நகர ஆயர் இறந்தபோது அப்பதவி லியோவை தேடி வந்தது. ஆனால் லியோவுக்கு அதைவிட பெரும் பதவிகள் கொடுக்க விரும்பிய பேரரசர் டூல் நகர ஆயர் பதவியை ஏற்க வேண்டாம் என புருனோ என்ற இயற்பெயருடைய லியோவை கேட்டுக்கொண்டார். சாதாரண பணிகளையே விரும்பிய லியோவோ பகட்டான பெரும் பதவிகளை விட எளிமையுடன் அப்பதவியை ஏற்றுக்கொண்டு 20 ஆண்டுகளுக்கு மேல் அங்கு சேவையாற்றினார். இத்திருத்தந்தை இசையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராயிருந்தார். இவ்வேளையில் 1048ஆம் ஆண்டு ஜெர்மன் திருத்தந்தை 2ஆம் தமாசுஸ் அவர்கள் இறையடி சேர்ந்ததால் ரோமைய மக்களோ கோன்ராடுக்கு பின் வந்த பேரரசர் 3ஆம் ஹென்ரியிடம் ஆலோசனை கேட்டு வந்தனர். அவர்கள் லியோவை தங்களுக்கு திருத்தந்தையாக தரும்படி பரிந்துரைக்க பேரரசரும் இசைவு அளித்தார். ஆனால் லியோவோ அந்த பொறுப்பை ஏற்க மறுத்தார். ஜெர்மானியர்களும் ரோமையர்களும் பேரரசரும் கட்டாயப்படுத்தியதால் திருத்தந்தையாக பொறுப்பேற்க லியோ சம்மதித்தார். ஆனால் ரோமையர்கள் அனைவரும் சம்மதித்தால் மட்டுமே தான் இந்த பதவியை ஏற்பேன் என்ற நிபந்தனையையும் அவர் விதித்தார். ரோம் நகருக்கு செருப்பணியாமல் வெறும் காலுடன் வந்த லியோ ஒரு சாதாரண திருப்பயணி போல் எளிய உடை அணிந்து ரோமை மக்கள் முன் நின்று அவர்களது இசைவை கேட்டார். மக்கள் அனைவரும் ஒரே குரலில் அவரே தங்கள் திருத்தந்தை என்று கூற அவர் அந்த பொறுப்பை கட்டாயமாக ஏற்க வேண்டியது ஆயிற்று. ஆகவே 1049ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி 9ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். இவருக்கு முன்னால் 2 கடமைகள் முதலில் நின்றன. முதலில் முன்னாள் திருத்தந்தை 9ஆம் பெனடிக்டின் ஆக்கிரமிப்பு முயற்சிகளை ஒடுக்குவது, இரண்டாவது திருப்பிடத்தின் பொருளாதார நிலைகளை சீர்படுத்துவது. அன்பு இதயங்களே, புனிதரான திருத்தந்தை 9ஆம் லியோ இந்த 2 நோக்கங்களிலும், குறிப்பாக திரு அவையை சீரமைக்கும் முயற்சிகளில் எவ்வளவு தூரம் வெற்றி கண்டார் என்பதை நாம் வரும் வாரம் நோக்குவோம். இயேசுவே உமது எழில் மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்தேன். ஏழையின் இதய மலரினை படைத்தேன். இயேசுவே உமது எழில் மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்தேன். ஏழையின் இதய மலரினை படைத்தே. உன் திருப்பாதங்கள் சேர்வதே இன்பம், உலகிலே அதுதான் மிக பெரும் செல்வம். உன் திருப்பாதங்கள் சேர்வதே இன்பம், உலகிலே அதுதான் மிக பெரும் செல்வம். தன்னிகரில்லாத தலைவனே இயேசுவே. புனித திருத்தந்தை 9ஆம் லியோ என்ற தலைப்பில் திருத்தந்தையர் வரலாற்று நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கோவிட் பெருந்தொற்றை எதிர்த்து போராட தடுப்பூசி போடுவது ஒவ்வொருவரின் கடமை என்பதை வலியுறுத்தி வட மற்றும் தென் அமெரிக்காவில் பணியாற்றும் ஆயர்கள், கர்தினால்கள் சிலரோடு இணைந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு காணொளி செய்தியை வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 18 புதனன்று வெளியான இந்த காணொளியில் மனித சமுதாயத்தை காப்பதற்கு இந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க பலர் மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு நன்றி கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த தடுப்பூசி அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்தால் மட்டுமே இந்த பெருந்தொற்றை முடிவுக்கு கொணர முடியும் என்ற எண்ணத்தையும் பதிவிட்டுள்ளார். திருத்தந்தையை தொடர்ந்து இந்த காணொளி செய்தியில் வட மற்றும் தென் அமெரிக்காவில் பணியாற்றும் ஆயர்களும் கர்தினால்களும்
மக்கள் தடுப்பூசி பெறுவது ஒரு முக்கிய கடமை என்பதை வலியுறுத்தி தங்கள் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் ஹோசே கோமஸ் அவர்கள் விடுத்த குறுஞ்செய்தியில், உலகெங்கும் பெரும் துயர்களை விளைவித்துள்ள இந்த பெருந்தொற்றிலிருந்து நம்மை காப்பதற்கு இந்த தடுப்பூசி அனைவரையும் சென்றடைவது அரசுகள் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு முடிவு என்று கூறியுள்ளார். திரு இருதய அருள் சகோதரிகள் சபையைச் சார்ந்த இரு அருள் சகோதரிகள் தென் சுடான் நாட்டில் ஆகஸ்ட் 16 இத்திங்களன்று வன்முறை குழுவால் சுட்டுக் கொல்லப்பட்டதையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் ஆழ்ந்த அனுதாபத்தை வெளியிட்டு தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். உகாண்டா நாட்டையும் தென் சுடான் நாட்டின் தலைநகர் ஜூபாவையும் இணைக்கும் துரித வழியில் சென்ற ஒரு பேருந்தை துப்பாக்கி ஏந்திய குழுவொன்று மறைத்து சுட்டதில் மேரி அபுத் மற்றும் ரெஜினா ரோபா என்ற இரு அருட்சகோதரிகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டனர். பொருளற்ற முறையில் நடைபெற்றுள்ள இந்த வன்முறையை கண்டனம் செய்வதாக கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இவ்விரு அருட்சகோதரிகளின் தியாகம் அந்நாட்டில் அமைதியையும் ஒப்புரவையும் உருவாக்க தான் இறைவேண்டல் புரிவதாகவும் இந்த தந்திச் செய்தியில் கூறியுள்ளார். உலகில் புதிதாக உருவாக்கப்பட்ட நாடு என்று அறியப்படும் தென் சூடான் 2011ஆம் ஆண்டு ஒரு தனி நாடாக உருவானதிலிருந்து இன்று வரை அங்கு தொடர்ந்து வரும் மோதல்களில் கடந்த 10 ஆண்டுகளில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஐசிஎன் கத்தோலிக்க செய்தி கூறுகின்றது. ஆப்கானிஸ்தான் நாடு தாலிபான் குழுவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட இந்த வேளையில் அந்த நாட்டில் இயேசு சபையை சேர்ந்த இரு அருள் பணியாளர்களும் புனித அன்னை தெரேசாவால் உருவாக்கப்பட்ட பிறரன்பு மறைப்பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த 4 அருள் சகோதரிகளும் இன்னும் வெளியேற இயலாமல் உள்ளனர். ஆப்கானிஸ்தானில் புலம்பெயர்ந்தோர் பணிகளில் ஈடுபட்டுள்ள இயேசு சபையினரின் JRS அமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அருள்பணி ஜெரோம் செக்வேரா அவர்களும் அருள்பணி ராபர்ட் ராட்ரிகஸ் அவர்களும் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற இயலாமல் உள்ளனர் என்றும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியும் இயேசு சபையினர் விண்ணப்பித்துள்ளனர். அதே வண்ணம் அந்நாட்டில் அடைபட்டுள்ள பிறரன்பு மறைப்பணியாளர்கள் சபையைச் சேர்ந்த 4 அருள் சகோதரிகளையும் அங்கிருந்து வெளியில் கொணரும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக யூகா செய்தி கூறுகின்றது. ஆப்கானிஸ்தானில் இருக்கும் இரு இயேசு சபையினரும் தற்போது பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அவர்களை அந்நாட்டை விட்டு வெளியே கொண்டுவர அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெற்கு ஆசிய இயேசு சபையினரின் தலைவர் அருள்பணி ஸ்டானி டிசூசா அவர்கள் கூறியுள்ளார். பல்வேறு நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் இவ்வேளையில் நாம் கடைபிடிக்கும் உலக மனிதாயுமான நாளில் ஒருங்கிணைந்த மனிதாயுமான சூழல் ஒன்றே நமக்கு முன்னிருக்கும் ஒரே தீர்வு என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்று அனைத்துலக காரித்தாஸ் நிறுவனம் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் 19 இவ்வியாழனன்று உலக மனிதாபிமான நாள் சிறப்பிக்கப்படுவதையொட்டி தன் செய்தியை வெளியிட்டுள்ள காரித்தாஸ் அமைப்பு, அண்மைய நாட்களில் மனிதர்களின் செயல்பாடுகளாலும் இயற்கை பேரிடர்களாலும் இவ்வுலகம் சூழப்பட்டுள்ளதை இச்செய்தியின் துவக்கத்தில் குறிப்பிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாடு தாலிபான்களிடம் வீழ்ந்தது, 1500க்கும் அதிகமானோரை பழிவாங்கிய ஹெய்ட்டி நாட்டின் நிலநடுக்கம் ஆகியவற்றையும், லெபனோன், உக்ரைன், வெனிசுவேலா, சிரியா ஆகிய நாடுகளில் தொடர்ந்து வரும் அரசியல் நிலையற்ற தன்மை ஆகியவற்றையும் அனைத்துலக காரித்தாஸ் நிறுவனம் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை மாற்ற நெருக்கடி நிலை என்ற பந்தயத்தில் நாம் தோற்று வருகிறோம். ஆனால் மனது வைத்தால் இந்த பந்தயத்தை நாம் வெல்ல முடியும் என்று ஐநா நிறுவனத்தின் பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டெரஸ் அவர்கள் அனைத்துலக மனிதாபிமான நாளுக்கென வழங்கிய ஒரு செய்தியில் கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சிறப்பிக்கப்படும் அனைத்துலக மனிதாபிமான நாளை ஒட்டி 2021ஆம் ஆண்டுக்கென தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மைய கருத்து காலநிலை மாற்ற நெருக்கடியை வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. ஐநாவின் மனிதாபிமான செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் OCHA என்ற அலுவலகம் காலநிலை மாற்ற நெருக்கடி நிலை என்ற பந்தயத்தில் நாம் யாரையும் பின்னே விட்டுவிட்டுச் செல்ல முடியாது என்ற சொற்களை இவ்வாண்டின் மையக்கருத்தாக வெளியிட்டுள்ளது. வறியோரும் சமுதாயத்தின் விளிம்புகளில் தள்ளப்பட்டுள்ளோரும் இந்த நெருக்கடி நிலையின் மிக கடினமான துன்பங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகின்றனர் என்று OCHA அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி. வணக்கம். வணக்கம்.